முக்கிய செய்திகள். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் ஜேசி மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் ஜேசி மக்கள் மன்றம் இன்று திறக்கப்பட்டது. சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி மக்கள் மன்றத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக புதுச்சேரியில் இருந்து மதகடிப்பட்டு வந்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மதகடிப்பட்டு எல்லையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2000க்கும் மேற்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் இருசக்கர வாகன பேரணியாக அவரை அழைத்து வந்து பட்டாசு வெடித்து மலர் தூவி அவரை வரவேற்றனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட வெள்ளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து செம்பியம்பாளையம் கீழூர் RC30 சாலையில் கீழூர் கிராமத்தில் கலை அரங்கம் முதல் சேதமடைந்த 170 மீட்டர் நீளமுள்ள டா வடிவ வாய்க்கால், 1025 மீட்டர் நீளமுள்ள பா வடிவ வாய்க்காலை மறுகட்டுமானம் செய்தல் மற்றும் 400 மீட்டர் நீளமுள்ள பா வடிவ வாய்க்காலை புதிதாக கட்டுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்வதற்காக ரூபாய் 1,28,48,000 மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண்துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், இளநிலை பொறியாளர் ஜலில், ஒப்பந்ததாரர் துறை அரிராமன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். பல்வேறு கிராமங்களில் சாலை வசதி பல ஆண்டுகாலமாக அமைக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருந்த சாலைகளை 1 கோடி ரூபாய் செலவில் சாலை அமைப்பதற்காக அரசின் மூலம் ஒப்புதல் பெறப்பட்டு மங்கலம், கணபதி நகர் உட்புற சாலைகளுக்கு மண் அடித்து கருங்கல் ஜல்லி இடுதல் மற்றும் குடிநீர் வசதி செய்தல், ஆரியபாளையம், பாரதி நகர் மற்றும் ராஜநகர் உட்புற சாலைகளுக்கு தார் சாலை அமைத்தல், வடமங்கலம் நியூ கோல்டன் சிட்டி உட்புற சாலைகளுக்கு மண்ணடித்து கருங்கல் ஜல்லி இடுதல், ஆரியபாளையம் உட்புற சாலைகளுக்கு சிமெண்ட் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு மொத்தம் 1 கோடி ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண்துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி ஏற்பாட்டின் பேரில் புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவமனை மூலம் இலவச கண் பரிசோதனை முகாம் 4 கட்டங்களாக நடைபெற்றது. இந்த முகாமில் சுமார் 1000க்கும் அதிகமான பயனாளிகள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டார்கள். அதில் சுமார் 400 பயனாளிகளுக்கு இன்று புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகர் அருகில் அமைந்துள்ள அரசு ஊழியர் சமுதாய நலக்கூடத்தில் இலவச கண் கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி தனது சொந்த செலவில் இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் ஓசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு இலவச கண் கண்ணாடிகள் வழங்கினார்கள். புதுச்சேரி பாஜகவின் புதுவை மாநில சிறப்பு அழைப்பாளராக அரியங்குப்பம் தொகுதி தொழிலதிபரும் சமூக சேவகருமான சந்திரமோகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து சந்திரமோகன் அவர்களுக்கு பாஜக தலைவர் வி. ராமலிங்கம் அவர்கள் நியமன சான்றிதழ் வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சந்திரமோகன் அவர்களுக்கு பாஜக நிர்வாகிகள் பலர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுவை அரசின் வணிக வரித்துறை சார்பில் அடுத்த தலைமுறைக்கான சேவை வழங்கும் GST சீர்திருத்தம் எனும் தலைப்பில் வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு மற்றும் GST தொழில் வல்லுநர்களுடனான கலந்துரையாடல் கூட்டம் தனியார் உணவு விடுதியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதை துவக்கி வைத்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசியது, உலக நாடுகளில் வரி விதிப்பில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நம் நாட்டில் GST வரி வருவாய் கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 14 லட்சம் கோடியிலிருந்து 2 மடங்காக உயர்ந்து ரூபாய் 22 லட்சம் கோடியாக அதிகரித்தது. இருப்பினும் மக்களின் மீது கூடுதல் சுமை விதிக்க வேண்டாம் என்று கருதி நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பரிசாக GST 2.0 சீர்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளார்.
சாதாரண மக்கள் பயன்படுத்தும் எல்லா பொருட்களுக்கும் ஜிஎஸ்டியில் வரி குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்சூரன்ஸ் துறையில் முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கையால் மக்களிடம் சேமிப்பு அதிகரிக்கும். அதனால் அவர்களிடம் வாங்கும் சக்தி அதிகரிக்கும். இதனால் வியாபாரமும் அதிகரிக்கும். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் புதுவைக்கு ரூபாய் 190 முதல் ரூபாய் 200 கோடி இழப்பு ஏற்படும். இருப்பினும் வியாபாரம் அதிகரித்தால் வருவாய் அதிகமாக கிடைக்கும் என்றார் அமைச்சர் லட்சுமி நாராயணன். தலைமை செயலர் சரத் சவுகான் பேசுகையில், ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி கூறியதை போன்று இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே வாங்குவோம் என்றார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், மாநில வரிக்கான ஆணையர் மற்றும் செயலர் யாசின் எம் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலை மறைவு, காய் மறைவு வேலைகளை செய்யும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளதாகவும் அவர்களுடன் பிஜேபியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் பிஜேபி தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் மற்றும் பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய பிஜேபி தலைவர் ராமலிங்கம், பாஜக ஒருபோதும் இரண்டாம் தாரம் அரசியல் செய்ய விரும்பாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் மற்றும் சிவசங்கரன் ஆகியோர் ஆதரவாக இருந்தார்கள். தற்பொழுது அவர்கள் அரசுக்கு எதிராக செயல்படுவதால் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பதில்லை. அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். மேலும் எம்எல்ஏக்கள் சிவசங்கரன் மற்றும் அங்காளனுடன் பாஜகவினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி வைத்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். அமைச்சர் ஜான்குமார் செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ராமலிங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலைமறைவு, காய் மறைவாக சில வேலைகள் நடக்கிறது என்பதை தலைமைக்கு தெரிவித்திருக்கின்றோம். சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற வணிகர்கள் மாநாட்டில் இவர்கள் கலந்து கொண்டது குறித்து தெரிவித்துள்ளதாக ராமலிங்கம் பதிலளித்தார். சார்லஸ் மார்டினை வருங்கால முதல்வர் என்று அழைக்கிறார்கள். அப்படியென்றால் இவர்கள் எந்த அளவிற்கு ஊறிப்பு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட ராமலிங்கம், நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள். அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநிலம் மீண்டும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதற்கு முன்னதாக பேசிய பிஜேபி தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன், அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி செப்டம்பர் 22ஆம் தேதி அமலுக்கு வந்துள்ளது. ஜிஎஸ்டி குறைத்து தீபாவளி பரிசு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் நவராத்திரி பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது பொருளாதாரம் வளர்ந்த நிலையில் இருந்தது இல்லை. இப்பொழுது உலகிலேயே வேகமாக வளர்ந்து பொருளாதாரத்தில் 4வது நாடாக இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். இப்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது நாட்டை பொருளாதாரத்தில் 3வது இடத்திற்கு எடுத்து செல்லும் என்று நம்பிக்கை அறிவித்த அவர், இன்று அனைத்து விதமான பொருட்களின் விலை குறைந்துள்ளது. இதனால் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது மிகப்பெரிய புரட்சி என்று குறிப்பிட்டார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டம் என்பது வைரஸ் கூட்டணி. இதை ஒழிப்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேலை என்றும் கேசவன் தெரிவித்தார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம், வைத்திக்குப்பம், கிறிஸ்துக்குப்பம் ஆகிய பகுதியில் அடங்கிய கிளைகளுக்கு பல் சம்பந்தமான மருத்துவ முகாம் வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கனியம்மன் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது. இந்த முகாமை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி. ராமலிங்கம் தலைமை தாங்கி முகாமை துவக்கி வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் ஐஜி பிரபாதேவி, வீரராகு மற்றும் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, செயலாளர் தமிழ்மாறன், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பல் சம்பந்தமான சிகிச்சைகளை பெற்றனர். அவர்களுக்கு பல் மருத்துவர் கோடீஸ்வரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து மருந்துகளும் மாத்திரைகளும் பல் சம்பந்தமான ஆலோசனைகளையும் வழங்கினர். தொடர்ந்து செங்கனியம்மன் ஆலய வளாகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு தனது தாயார் கண்ணம்மா பெயரில் பாஜக தலைவர் வி. ராமலிங்கம் மரக்கன்றுகளை நட்டார். அப்பொழுது பாஜக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா துவங்கி நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து அம்மன் முதல் நாளில் இந்திராணி அலங்காரத்திலும், 2ஆம் நாளில் வராகி அலங்காரத்திலும், 3ஆம் நாளில் அன்னபூரணி, 4ஆம் நாளில் கஜலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த நிலையில் நேற்றிரவு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ரூபாய் நோட்டுகளால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் ஐஸ்வர்ய லட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் தனது குடும்பத்துடன் இணைந்து புடவை, இணைப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நவராத்திரி விழாவினை அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கடலூர் கோ. கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை நடத்தும் தமிழர் பண்பாட்டு வரலாறு பன்னாட்டு கருத்தரங்கம் அப்துல் கலாம் அரங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்துறை தலைவர் முனைவர் மகாலட்சுமி வரவேற்புரை ஆற்றினார். கடலூர் நிரந்தர மக்கள் நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் ஆய்வுக்கோவை நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். முதுமுனைவர் அரங்கபாரி, முனைவர் கருணாநிதி, முனைவர் ரவி கோவிந்தராஜ், முனைவர் கமலா முருகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். தமிழர் பண்பாட்டு வரலாற்றில் பெண் இருப்பு என்ற தலைப்பில் முனைவர் விஜயலட்சுமியும் 19ஆம் நூற்றாண்டில் ஈழ இலக்கிய செல் நெறியும் பண்பாட்டு மரபும் என்ற தலைப்பில் திலீபன் அவர்களும் சிறப்புரை ஆற்றினார்கள். உதவி பேராசிரியர் முனைவர் பிரபாவதி நன்றி உரை கூறினார். உதவி பேராசிரியர் முனைவர் சுயம்பு தங்கம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். பிற்பகல் அப்துல் கலாம் அரங்கத்தில் முனைவர் திருஞான சம்பந்தம், குறிஞ்சி அரங்கத்தில் முதுமுனைவர் விஜயகாந்த், முல்லை அரங்கத்தில் முனைவர் கீதா, மருதம் அரங்கத்தில் முனைவர் வசந்தகுமாரி, நெய்தல் அரங்கத்தில் முனைவர் பத்மினி ஆகியோர் தலைமை தாங்கி கருத்தரங்கத்தினை வழிநடத்தினர். காலை மற்றும் மாலை நேர தமிழ்துறை பேராசிரியர்கள் அமர்வுகளை நெறியாளுகை செய்தனர். நிறைவு விழாவில் முனைவர் விஜயலட்சுமி வரவேற்புரை ஆற்றினார். முதல்வர் முனைவர் சபீனா பானு தலைமை உரை ஆற்றினார். முனைவர் கருணாநிதி முன்னிலை வகித்தார். முனைவர் நெல்லையப்பன் மைய உரை ஆற்றினார். இறுதியில் முனைவர் பழனியம்மாள் நன்றி கூறினார். நிகழ்ச்சியினை முனைவர் சத்யா தொகுத்து வழங்கினார். ஒவ்வொரு ஆண்டும் காலஞ்சென்ற தமிழக முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளினை சிறப்பிக்கும் வகையில் அண்ணா சைக்கிள் போட்டி 27/9/2025 அன்று காலை 7 மணிக்கு கடலூர் அக்ஷரா வித்யாசரம் பள்ளியில் இருந்து 13, 15, 17 ஆகிய வயது பிரிவில் மாணவ மாணவியர்களுக்கு தனித்தனியாக நடைபெற்றது. இதில் மாணவர்களும் மாணவிகளும் கலந்து கொண்டார்கள். அண்ணா விரைவு சைக்கிள் போட்டியினை பிரியங்கா கூடுதல் ஆட்சியர் கடலூர் அவர்கள் துவக்கி வைத்து முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் மற்றும் 4ஆம் இடம் முதல் 10 இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கினார்கள். பரிசுத் தொகை முதல் பரிசு ரூபாய் 5000, இரண்டாம் பரிசு ரூபாய் 3000, மூன்றாம் பரிசு ரூபாய் 2000, 4ஆம் பரிசு முதல் 10 வரை தலா ரூபாய் 250 RTGS மூலம் சம்பந்தப்பட்ட நபரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். விளையாட்டுப் போட்டிகளின் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் மகேஷ்குமார் ஏற்பாடு செய்திருந்தார். பயிற்றுநர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் மருத்துவமனையில் ஆயுர்வேத சித்தா முறையான மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதில் டாக்டர் ஸ்ரீவர்மாவின் வெல்னஸ் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் மருத்துவர் ஜெயரூபா MD பிரதானமாக கலந்து கொண்டு முகாமில் பங்கேற்று மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் சிறப்பான சிகிச்சையும் ஆலோசனைகளையும் வழங்கி சிறந்த முறையில் அவர்கள் நலம் பெற்று வர அனைத்து வகையிலும் சிகிச்சை மேற்கொண்டார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி டாக்டர் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மருத்துவர் ஜெயகாந்தன் மற்றும் மருத்துவர்கள் டாக்டர் பிரியதர்ஷினி, டாக்டர் வேதா, டாக்டர் மது ஆகிய சிறப்பு மருத்துவர்கள் மருத்துவ ஆலோசனைகளையும் மருத்துவ உதவிகளையும் வழங்கினர். முகாமில் கலந்து கொண்டோர் சிறப்பான சிகிச்சை மேற்கொண்டதாகவும் அவர்களுக்கு ஒரு மன நிறைவான சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தற்பொழுது தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை முற்றிலும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்ததன் காரணமாக கேரள மாநில சுற்றுலா பயணிகளின் கூட்டம் தொடர்ந்து கொடைக்கானலில் அதிகமாக காணப்பட்டு வருகின்றது. கடந்த சில தினங்களாக ஏரி பகுதியிலும் ரயன் பூங்கா, கோக்கஸ் வாக், பில்லர் ராக், பசுமை பள்ளத்தாக்கு, குறிஞ்சி ஆண்டவர் கோவில், செட்டியார்
பார்க், மன்னவனூர் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதோடு தொடர்ந்து பல இடங்களில் புதிய சுற்றுலா தலங்களை தேடி சுற்றுலா பயணிகள் செல்வது காண முடிகின்றது. இதன் காரணமாக நகராட்சி, தோட்டக்கலைத்துறை, வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு அதிகமான லாபம் தரக்கூடிய நுழைவு கட்டணங்கள் என அதிகமான வருமானங்கள் இருக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. தற்பொழுது தங்கும் விடுதிகள், உணவு விடுதிகள் என சுற்றுலா பயணிகள் அதிகமாக சென்று வரக்கூடிய நிலை உள்ளது. சைக்கிள் சவாரி, குதிரை சவாரி, படகு சவாரி போன்றவற்றையும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து தங்கள் சந்தோஷத்தை அனுபவித்து வருகின்றனர். சீதோசனமும் சிறிய அளவில் வெயில் அடிப்பதோடு சிறிய சாரல் மழை மேகமூட்டத்தோடு காணப்படுகின்றது. இதனால் அதிகமாக தங்களுடைய பொழுதுபோக்கை கழிக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது கொடைக்கானல் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் நெல்லிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் தனியார் நிறுவன தொழிலாளியாக இருக்கின்றார். இவர் தனது மனைவி ராதிகா பெயரில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் வங்கியில் 45.8 கிராம் நகையை அடகு வைத்து 2,02,000 ரூபாய் நகை கடன் பெற்றுள்ளார். மாதம் அதற்கான தவணை தொகையை செலுத்தி வந்த நிலையில் இன்று அந்த நகை கடனை அடைத்து நகையை பெற்றுக்கொள்ள வங்கிக்கு வந்துள்ளார். வங்கி கூறிய தொகையை கட்டி முடித்த பிறகு அவரிடம் நகையை ஒப்படைப்பதற்காக வங்கி அதிகாரிகள் நகையை எடை போட்டு பார்த்தபொழுது 43.8 கிராம் மட்டுமே இருந்துள்ளது. 2 கிராம் நகை எங்கே என்று கேட்டபொழுது மீண்டும் அந்த நகையை அதிகாரிகள் எடை போட்டு பார்த்துள்ளார்கள். ஆனால் அவர்களுக்கு நகை கடன் கொடுக்கும் பொழுது அவர்கள் வழங்கிய ரசீதிலும் 45.8 கிராம் என்று உள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வங்கியில் நடைபெற்ற தணிக்கையின் பொழுதும் அந்த நகை 45.8 கிராம் இருந்தது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது 43.8 கிராம் மட்டுமே உள்ள நிலையில் 2 கிராம் நகை எங்கே என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆனால் வங்கி அதிகாரிகள் சரியான பதில் சொல்லாததால் வங்கியை இரவு அடைக்கிவிட மாட்டேன் என கூறி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் வங்கி அதிகாரிகள் ஒரு நாள் கால அவகாசம் கேட்டுள்ளார்கள். ஒரு நாள் கால அவகாசத்தில் நகை பற்றிய முழு விவரத்தை தெரிவிப்பதாக தெரிவித்தனர். நகை திருப்பித் தரவில்லை என்பதை வங்கி அதிகாரிகளிடம் இருந்து எழுத்துப்பூர்வமாக வாங்கிவிட்டு பிரபு சென்றார். இரவு நேரத்தில் வங்கியை அடைக்க விடாமல் வாலிபர் ஒருவர் மேற்கொண்ட தர்ணா போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் கரமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிளம்பர் தொழிலாளியான சந்தோஷ் என்பவரை உருளையன்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். இந்நிலையில் வழக்கின் இறுதி விசாரணை இன்று நிறைவடைந்து குற்றம் சாட்டப்பட்ட சந்தோஷ்க்கு சாகும் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 11,000 அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் வழங்க புதுவை அரசுக்கு நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.